வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மால்கோ பே அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மால்கோ பே அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, ப்ரீமியம் எப்படி எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நம்ம மொபைல் ரீசார்ஜ் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா iOS-ஐ கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால அப்டேட் கேட்குது. ஓகேவா? இதை இன்ஸ்டால்ன்றதை அப்படி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்றது பார்க்கலாம். இப்போது ஓப்பன் கொடுக்குறோம். உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுங்க. ஓடிபி வரும். ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்டெப்பு. வர்ற ஓடிபி நம்ம இங்கே போடணும். அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ உங்கள் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு வர்றோம். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் பயோமெட்ரிக் இருந்துச்சுன்னா அதை எனேபிள் கூட கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம லாக்இன் பண்ணுறதுக்கு அடுத்து இது தான். இவ்வளோ தான். நம்ம ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்ம ப்ரீமியம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஃப்ரீ யூஸராக ஆகிட்டோம் இங்கே ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ரீசார்ஜ் பண்ணையில் நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இதில் பாருங்கள் 5% ப்ரீமியம் பாருங்கள். ப்ரீமியமாக இருந்தோம் அப்படின்னா நார்மலாக பண்ணையில் 1% வரைக்கும் நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஃப்ரீ மெம்பராக இருக்கும் அப்படின்னா இதில் 1 இயர் ப்ரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், ஏர்டெலுக்கு 5%, பிஎஸ்என்எலுக்கு 8%, ஜியோவுக்கு 5%, வோடோஃபோனுக்கு 7%. இதே மாதிரி கீழே பாருங்கள், டிஷ் ரீசார்ஜ் எல்லாத்துக்குமே 3% நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஓகேவா? எந்த ஒரு நிறுவனத்துலையுமே இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது இல்லாமல் ப்ரீமியம் எடுக்கையில் இப்போ ப்ரீமியம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு நம்ம முன்னால் இங்கே 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு நம்மளுடைய வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? மெயில் ஐடியை நம்ம வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்ட் மார்க் இருக்குது பாருங்கள் மெயில் ஐடியில். இதை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை கேட்கும். இந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்தில் நமக்கு மெயில் வரும். இங்கே பாருங்கள், மெயில் வந்திருக்கு. மெயிலில் போய்ட்டு வெரிஃபை லிங்க் அப்படின்றத டச் பண்ணாலே போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது இன்வேலிட் ரிக்வஸ்ட். அப்போ அடுத்ததில் போய் செக் பண்ணணும். 2வது மெயில் வந்திருக்கு பாருங்கள். இங்கே போங்க, ஷோ கண்டென்ட் கொடுங்க. இந்த பாருங்கள், வெரிஃபை லிங்க் இதை கொடுங்க. இமெயில் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம டேரெக்டாக ஆப்புக்கு போகிறோம். இங்கே போய்ட்டு சப்மிட் கொடுக்குறோம். இது புறம் டேட்டா பர்த் இதுகளை ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. பேக் வர்றோம். இங்கே பாருங்கள், இமெயில் இப்போ வெரிஃபிகேஷன் டன். ஓகேவா? இதுக்கப்புறம் கேஒய்சியில் நீங்கள் போய்ட்டு பண்ணிக்கலாம் நம்ம பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியம் போகிறதுக்கு நீங்கள் இப்படியும் போகலாம். இந்த ப்ரொஃபைலில் போய்ட்டோம். கீழே பாருங்கள், ப்ரீமியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். என்னென்ன நமக்கு இதில் பெனிஃபிட் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரீமியம் கேஷ்பேக் 3%லேருந்து 15% வரைக்கும் கேஷ்பேக் எடுத்துக்கலாம். டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு கூப்பன் இருக்குது. டெய்லி நமக்கு 1 லட்சம் வரைக்கும் வின் பண்ண முடியும். கேஷ் ப்ரைஸு நிறையா பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் எல்லா ஐட்டங்களும் இருக்குது. இதில் அது நமக்கு லக் பேஸ் வரும். இல்லைன்னா அமௌண்ட் ஏதாவது கிடச்சிட்டே இருக்கும். ரெஃபரல் போனஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ரெஃபரலுக்கு 200 ரூபா இருக்குது. இதில் நீங்கள் 5 ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னா கார் வெல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெஃபர் 5 கிளப்பில் நம்ம மெம்பராக ஜாயின் மாறிடுவோம் அதுக்கப்புறம். ஓகேவா? இப்போ சப்ஸ்கிரைப் கொடுக்குறோம். இப்போ ரோசர் பே மூலியமாக எப்படி பேமெண்ட் பண்ணணும் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 824.82 கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே எந்த ஆப்ஷன் யூபிஐ வேணாலும் யூபிஐ பண்ணிக்கலாம். இல்லை ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன்பே டச் பண்ணுங்கள். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே போகும். ஓகே கொடுக்குது.
பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மிங் பேமெண்ட் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், மால்கோ பே பேமெண்ட் இன் ப்ராசஸ். நம்ம ஐடி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேமெண்ட் டன்னு. ஓகேவா, இப்போ கொடுத்துட்டோம். கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஹோம் பேஜ் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு இதான் கீழே பாருங்கள், டெய்லி டாஸ்க்குன்னு மாறிடுச்சு. முதல்ல ப்ரீமியம் இருந்தது, இப்போ டெய்லி டாஸ்க்குன்னு மாறி இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் 15 + 18 33. இதை கொடுத்து சப்மிட் ஆன்சர் கொடுங்க. கரெக்டானு கேட்கும், ப்ரொசீட் கொடுங்க. இப்போது நமக்கு பாருங்கள் கரெக்டானதுனால அன்லாக் கங்க்ராச்சுலேஷன் மேலே வந்துருச்சுவாங்க. ரைட் ஆன்சர் கங்க்ராச்சுலேஷன். ஸ்க்ராட்ச் கார்டு இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணுறோம். 8 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு டே யூஸ் பண்ணுற இதாக இருந்தீங்க அப்படின்னா இது கிளைம் யுவர் கிஃப்ட் அப்படின்னு கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். இப்போது நமக்கு அந்த அமௌண்ட்டு வந்திருக்கும். இங்கே போய் ரிவார்டில் பார்க்கலாம். 8 ரூபா நமக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து இதில் ரெகுலராக டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மெம்பர்ஷிப் எடுக்கிறது. தேங்க்யூ.